யாரா அது? ஹாப்பி ரம்ஜான்டா அப்துல். ஹாப்பி ரம்ஜான் ஜி. ஹாப்பி ரம்ஜான். அண்ணா நீங்கள் யார்? யாருன்னு தெரியலையே. ஏய், நம்ம காலேஜ்லாம் ஒரே பேட்சில் படிச்சோமேடா. கார்த்திடா, மறந்துட்டியா? நான் காலேஜ் படிக்கவே இல்லையே. நான் 10th ஃபெயிலு. சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஏய், இன்னைக்கு ரம்ஜான்ல அதான் பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இதோ ஒரே ஒரு பைட் பிரியாணி மட்டும் கூட. ஓ, பிரியாணி வந்தீங்களா? கொடுங்க கொடுங்க. ரம்ஜான் இன்னைக்கு தான் ஞாபகம் வரும் போல. ப்ரோ தாங்க, அம்மா செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. ஓகேடா, அடுத்த ரம்ஜான்ல பார்க்கலாம். ப்ரேயரை கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் யாரா அது? நீங்கள் யார் ஜி? ஏய் அப்துல், நான் தான்டா சுரேஷ். சுரேஷா? நீங்கள் என்ன எங்கள் ஸ்கூலில் படிச்சிங்களா? என்னடா என்ன மட்டும் எப்படா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க நீ? ஞாபகம் இல்லை, ரம்ஜானில் எப்படியும் பைட் எடுத்து தெரியும், அதான் சொன்னேன். சரி, நான் பிரியாணி பைட் எடுத்து தெரியா? கொடு கொடு, போய் போட்டு வரேன், வெயிட் பண்ண. எவனே தெரில, கரெக்டாக ரம்ஜான் அன்னைக்கு கார்த்தி சுரேஷ்னு வந்துடுறானுங்க. ஓ, இந்த பைட்டில் கொஞ்சம் குஸ்கா மட்டும் தான் போட்டு அனுப்பு, அவங்களுக்கு கொடுத்து வந்துடுறேன். ப்ரேயர் முடிஞ்சுது, நிம்மதியாக சாப்பிடுவோம். மா பசிக்குது, பிரியாணி எடுத்துனா சொல்ல சார் சாப்பிட்றதுக்கு. பிரியாணி தான் தீர்ந்து போச்சுப்பா, வெறும் குஸ்கா தான் இருக்கு. அது குஸ்காவா? இனிமே எப்படி வரீங்கன்னு பார்க்குறேன்டா. நான் முஸ்லீமே இல்லை, இனிமேல் இந்துடா.